பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் காலு யா அபானா மா லக லா தஅமன்னா அலா யூசுஃப் வ இன்னா லஹு லநாசிஹூன் ஸதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் மேலான தீனுக்காக வேண்டி பொருந்து கொள்ளணும். தீனுடைய விடயங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்களை தொடர்ந்தும் தரணும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. மறதியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறது இல்லை. ஹஸ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சரிதையின் சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். சென்ற வகுப்புல அதனை பற்றி பேசினோம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவங்க. எங்களுக்கு தெரியும், சூரத்து தஹரீமில் அல்லாஹ் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியதின் காரணமாக எச்சரிக்கைகளை கூட விடுத்தார். இன் தல்லக்க குன்ன ஐயுபிதிலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன அசா ரப்புக்கும் இன் தல்லக்க குன்ன ஐயுபிதிலஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன. அல்லாஹ் உங்களை போன்ற பெண்களை ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்தை விட்டும் தலாக் கொடுத்து விட்டால் உங்களை விடவும் சிறந்தவர்களை பகரமாக கொடுப்பதற்கு போதுமானவன். அவர்களுடைய தன்மைகள் முஸ்லிமாத்தின், முஃமினாத்தின், கானிதாத்தின், தாயிபாத்தின், ஆபிதாத்தின், சாயிஹாத்தின், சய்யிபாத்தின் வ அபுகாரா என்று அல்லாஹ் உங்களை விடவும் சிறந்த இப்படியான பெண்களை கொடுக்கிறதுக்கு போதுமானவன் என்று சில பெண்களுடைய தன்மைகளை சொல்கிறார். அவர்கள் முஸ்லிமாத், முற்றிலும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஃமினாத், அல்லாஹ்வின் மீது அபார நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள். கானிதாத், அல்லாஹ்வுக்கு மிகவும் வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாயிபாத், தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆபிதாத், மேலும் அதிகம் வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாய்ஹாத், கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சய்யிபாத், அவர்கள் விதவை பெண்களாக இருப்பார்கள். வ அபுகாரா, மேலும் கன்னி பெண்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னாலும் கூட ஹஸ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விடவும், ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விடவும் சிறந்த பெண்கள் உலகத்தில் இல்லை என்கிறதின் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹ் அந்த சிர்ரை, ரகசியத்தை வெளிப்படுத்திய பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தாங்க. ராஜி ஹஃப்ஸாவை மீட்டி எடுங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை வெளிப்படுத்தினாங்க. ஃபைனஹா சவ்வாமா கவ்வாமா, அவங்க மிகவும் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், மிகவும் நின்று வணங்கக்கூடியவர்கள். வைன்னஹா லஸௌஜத்துக ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்தில் அவங்க உங்களுடைய மனைவி என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த பெண்களை உங்களை விடவும் என்று வர்ணித்து சொன்னானோ அவங்கள விட சிறந்தவர்கள் இல்லை என்கிறதனையும் இங்கே எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். இந்த ஆயத்தின் மூலமாக இதனாலேயே மீட்டு எடுக்குமாறு சொன்னான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இவங்க தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக எவ்வளவு சமீபமானவர்கள், எவ்வளவு அன்புக்குரியவர்கள், உவப்புக்குரியவர்கள். ஹஸ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தந்தை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போலவே இந்த உலகத்தில் பற்றற்றவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதிகமாக ஒரு ஜுஹூதியத்தான, ஒரு அசெட்டிக் வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு பற்றற்ற வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. விருந்துண்ண வந்தவர்கள் அவர்களுடைய வாய்களை அசை போடும் முறையை பார்த்து, நீங்க இந்த விருந்தை வெறுக்கிறீங்க, நானும் எனக்கு முன்னால் வந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே உணவைத்தான் உண்டோம், உங்களுக்கு முடியும் என்றால் உண்ணுங்கள் அல்லது எழும்பி செல்லுங்கள் என்ற அளவுக்கு நாடுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு
செல்வ செழிப்புகள் எல்லாம் சேர்ந்த பொழுதும் அவங்க அந்த உணவுல கூட எந்த விதமான பெருமையையோ எந்த விதமான அந்த இன்பத்தையோ அதிகரித்து கொள்ளல. ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க வாழல. மாற்றமாக ரசூல்லாவுடைய சுன்னாவுக்கு ஏற்பையே தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இவைகளுக்கு மறுப்பாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியான சமுதாயங்கள் உருவாகி இருக்குது. இவைகள் எல்லாமே எங்களுடைய மார்க்கத்தினுடைய பின்னடைவுக்குண்டான அடையாளங்கள் என்கிறதன மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள முக்கியமான சஹாபாக்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்றவர்கள் கூட ஒன்றுபட்டு மஷூரா செஞ்சு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பைத்துல் மாலின் ஊதியத்தை நாங்கள் அதிகப்படுத்துவோம், அவருக்கு இன்ன சலுகைகளை கொடுப்போம். அவர் பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர், மார்க்கத்துக்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையில பெரிய துனியாவுடைய லைன்லைன் பின்னடைந்து இருக்குது என்றெல்லாம் பேசிக்கொண்டு இதனை பற்றி கூறுவதற்கு யாரு தகுதியானவங்க என்பதனை அவங்க மஷூரா செஞ்சாங்க. இறுதியில ஒருத்தருமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால பேசுவதற்கு தைரியமற்றவர்களாக ஆகிட்டாங்க. ஒவ்வொரு கருத்துகளிலிருந்தும் கூட இறுதியில் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு இதுக்கு ரொம்ப தகுதியானவங்க ஹசரத் ஹப்ஸா தான். அவங்க அவர்களுடைய மகளாகவும் இருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய மனைவியாகவும் இருக்கிறாங்க. இதனால அவங்களையே நாங்கள் அனுப்புவோம். மேலும் இந்த ஆலோசனை யாரு செய்த என்கிறதனை கூட ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கக்கூடாது என்ற வகையில் ஒப்பந்தமிட்டு ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அனுப்புறாங்க. ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. தஹல் அலா ஹப்ஸத தாத யௌமின் ஃபகத்தமத் இலைஹி மரிகன் பாரிதன் வ ஹுபுஸன் வ ஸப்பத் ஃபில் மர்கி ஸைத்தன் ஃபகால் உதுமானி ஃபி இனாஇன் வாஹிதின் உதுமானி ஃபி இனாஇன் வாஹிதின் லா அஸூகுஹு ஹத்தா அல்கல்லாஹ். அதற்கு முன்னால ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து பேசுறாங்க. கடைசியில் ரசூல்லா கேட்குறாங்க, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ஹப்ஸா நீ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி தானே, நீ ரசூல்லாவுடைய மனைவி தானே, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய உணவு எப்படி இருந்தது, அவர்களுடைய படுக்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய புனித மேனில பாயின் அடையாளங்கள் கூட படர்ந்து இருந்ததே என்றெல்லாம் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. இறுதியில் சொன்னாங்க, உன்னை அனுப்பியவர்கள் யார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு ஞாபகம் நிற்கும் அளவுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அதே நேரம் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஹல் அலா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஃபகத்தமத் இலைஹி மரிகன் பாரிதன், அவங்களுக்கு குளிர்ந்த ஒரு ஆணமும் ரொட்டியையும் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வ ஸப்பத் ஃபில் மர்கி ஸைத்தன், அந்த ரொட்டியில அவங்க ஜெய்தூன் எண்ணெயையும் ஊற்றினாங்க. உடனே ஹசரத் உமர் சொன்னாங்க, உதுமானி ஃபி இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்தில் 2 கரிகள் 2 ஆணங்கள், லா அதுகுஹு ஹத்தா அல்கல்லா, இப்படியான உணவை நான் என்னுடைய ரப்பை சந்திக்கும் வரைக்கும், அல்லாவை தரிசிக்கும் வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன், சுவைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதே வழியில வாழ்ந்தவங்க தான் ஹசரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும். ஹசரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இடத்துல சொல்றாங்க, மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா அமீருல் முஃமினீன் லவ் லபிஸ்த சௌபன் அலியன மின் சௌபிக், நீங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடையை விடவும் கொஞ்சம் மெல்லினமான சாஃப்டான ஒரு ஆடையை அணிந்தால் நல்லமே. ஃபகால் சஹாசிமுக இலா நஃப்ஸிக், சொன்னாங்க ஹப்ஸா, நான் உன்னுடைய நஃப்ஸோட வாதிடுகின்றேன். அம்மா தத்குரீன மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்கா மின் ஷித்தத்தில் ஐஷ்,
உனக்கு ஞாபகம் இல்லையா ஹசரத் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கடினமான வாழ்க்கை, அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் கட்டங்களை கடந்தார்கள், எப்படி அந்த கட்டங்கள்ல ஒவ்வொரு நிலைமையிலும் சந்திப்புகள், அதாவது பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கு விஷாலங்கள் வரும் பொழுதெல்லாம் அவங்களுடைய கடினமான வாழ்க்கையை எப்படி சந்தித்தார்கள். ஃபமா ஜால யத்குருஹா ஹத்தா அபுகாஹா, எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிக்கொண்டே போனாங்க. ஹஸ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹத்தா அப்காஹா, அவங்கள அழ வச்சாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழ வைக்கிற அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எனவே வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டம் என்கிறது பின்னி பிணைந்து வரும். இனமால் ஆஸ்ரி யுஸ்ரன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். உங்களுடைய கஷ்டத்தோட நலவும் இருக்குது, லேசும் இருக்குது, அதே மாதிரி லேசோட கஷ்டமும் இருக்குது. இது மாதிரி சந்தர்ப்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த உம்மஹாத்துல் மோமினின் அவர்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இதை போன்ற பயிற்சிகளை கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒரு முறையில் பழக்கப்பட்டு இருப்போம். அந்த முறைக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் பொழுது நாங்கள் முகம் சுளிக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையை வெறுக்கிறோம். எங்களின் ஊடாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகள் எல்லாம் வெளியாகுது. ஹஸ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரொம்ப அறிவில் சிறந்தவர்களாகவும் இருந்தாங்க. உம்மஹாத்துல் மோமினீன்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய பிரதிய பாதுகாத்த ஒரு முக்கியமான பெண்ணாக இருந்தாங்க. வைந்தமா அஷார உமர் அலா அபி பக்கர் ஐயுபாதிர், அந்த குர்ஆன ஒரு புத்தக வடிவமாக கொண்டு வர வேண்டும் என்கிறத மஷூரா சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல. அந்த நேரம் மா தஃபரக மினல் குர்ஆன் வ மலா ஹஃபிலத்துல் அவ்வலூன், இப்படியாக அது ஒரு சிரமமான காரியமாகவும் இருந்துச்சு. இறுதியில் அல்ஹம்துலில்லாஹ் மாபெரும் உதவியாக இருந்தது தான் ஹஸரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சேமித்து வைத்திருந்த குர்ஆன். அதனாலேயே இன்றைக்கு நாங்க கிராத்தை கூட ஹப்ஸு கிராத்தில் ஓதுறோம். ஹத்தே உஸ்மானி, அதாவது அந்த குர்ஆன் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கு நாங்கள் உஸ்மானியுடைய எழுத்து ஹத்தே உஸ்மானி என்று சொல்லுவோம். அதே நேரம் நாங்கள் ஓதக்கூடிய கராத்துக்கு ஹப்ஸு கராத், அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கராத் என்ற அளவுக்கு அது பேர் வைக்கப்பட்டிருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய காலத்தில் அந்த முஸ்ஹஃப் குர்ஆனை எடுத்து அது எழுதப்பட்டு அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பிரதி குர்ஆன் தான் முழு உலகத்துக்குமே பங்கு வைக்கப்பட்டது. ஹஸரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு சிறந்த குடும்பத்தில் உள்ளவர்கள். அவங்களுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தில் பத்ருக்கு சமூகம் அளித்தவங்க ஏராளம் வைக்கிறாங்க. பத்ர் உடையவர்கள் இதுக்கு பின்னால பாவம் செய்தாலும் அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிமொழி கொடுத்து ரசூலுல்லாஹ்வின் மூலமாக நன்மாராயம் பெற்றவர்கள் தான் அந்த புனிதர்கள். அதில் அபூஹா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருக்கு சமூகம் அளித்தவர்கள். வ அம்முஹா ஸெய்த், மேலும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய சாச்சா ஸெய்த். வ ஸௌஜுஹா ஹுனைஸ், அவங்களுடைய கணவன் ஹுனைஸ். வ அஹ்வாலுஹா, அவங்களுடைய மாமாமார்களான உஸ்மான், அப்துல்லா, குதாமா, பனு மல்ஊன், சாயிப் இப்னு உஸ்மான், இப்படி அதிகமானவர்கள் முக்கியமான சஹாபாக்கள் பத்ர்ல சமூகம் அளித்தாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான படிப்பினையாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் அவங்களுடைய இன்னும் சில விஷயங்களை பேசி நாங்கள் முடிப்போம். இன்றைக்கு நாங்கள் சூரா யூசுஃபுடைய 11வது ஆயத்தை ஓத இருக்கிறோம். காலு யா அபானா மாலகலா தஅமன்னா லா யூசுஃப வ இன்னா லஹு லநாசிஹூன், இன்னா லஹு லநாசிஹூன். ஏற்கனவே நாங்கள் பேசினோம். ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு திட்டம் தீட்டினாங்க. இறுதியில் யஹூதா என்ற சகோதரர் அவரை கொல்ல வேண்டாம், அவரை நாங்கள்
இந்த முறையிலே தூர பிரதேசத்துக்கு கொண்டு போயிட்டு போடுவோம் என்று சில ஆலோசனைகள் சொல்லி அந்த ஆலோசனையை மாற்றி தூர பிரதேசத்துக்கு கொண்டு போயிட்டாலும் அவரை நாம் கொலை செய்ததை போலத்தான் ஆகிவிடும், இதனால் அவர் ஒரு கிணற்றில் போடுவோம் என்றெல்லாம் முடிவு செய்து கொண்டு ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இடத்துல போயிட்டு பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் யூசுஃபை அழைத்து கொண்டு போகிறாங்க. அந்த விஷயத்தை தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த வந்த சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் காலு சொன்னார்கள், யா அபானா எங்களுடைய தந்தையே, மாலக உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்குது, லா தமன்னா அலா யூசுஃப யூசுஃபின் மீது நீங்கள் எங்களை அச்சம் தீருகிறீர்கள் இல்லை, அப்படி என்றால் ஏன் நீங்க யூசுஃபை எங்களிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு பயப்படுறீங்க, எங்களுடைய விடயத்துல நீங்க யூசுஃபை பயப்படுறீங்க, வைன்னா லஹூல நாசிஹான் நாங்க அவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்க யூசுஃபுக்கு நலவைத்தான் நாடுகிறோம் என்று இவங்க வந்து சொல்லுறாங்க. மேலும் நாங்கள் யோசனை செஞ்சிட்டோம், காட்டுக்கு போகிறதுக்கு யூசுஃபையும் அழைத்து கொண்டு போக வேண்டும், எங்களுடைய வாப்பா இடத்துல போயிட்டு இந்த விடயத்தை சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு போவோம் என்று சொன்ன யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அந்த ரூபில் என்ற சகோதரர் தான் வந்து பேசுகிறார். சொல்கிறார், யூசுஃப் சம்பந்தமாக எங்களை வாப்பா எங்களை நம்ப மாட்டார், நாங்கள் யூசுஃபிடம் போயிட்டு விளையாடி கொண்டிருப்போம். அவர் முதலாவது ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு, வாப்பா எங்களோட யூசுஃபை அனுப்ப மாட்டார், நாங்கள் முதல்ல போயிட்டு விளையாடுறத பார்த்து அவரும் விளையாட ஆசைப்படுவார். ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனியாக தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால் போயிட்டு இவங்க விளையாட தொடங்குறாங்க. இந்த விளையாட்டை பார்த்தோன்னே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்கள் காட்டுக்கு போயிட்டு இப்படித்தான் விளையாடுவீங்களா? அவங்க ஆம், நாங்கள் இந்த முறையில் தான் விளையாடுவோம். அந்த விளையாட்டு அம்பெய்வது மற்றும் பயிற்சிகளை எடுப்பது, ஓடுவது போன்ற விளையாட்டுகளாக இருந்துச்சு, ஆகுமான விளையாட்டு. எனவே இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதிகமான வாலிபர்கள் தேவையில்லாத விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். லஇப எல் அபு என்று சொன்னால் விளையாட்டுவதற்கு தான் சொல்லப்படும் என்றாலும் இங்கே சொல்லப்படக்கூடிய அல்லாவின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட விளையாட்டு அது ஆகுமான விளையாட்டு. அதன் மீது அவங்க ரொம்ப ஆர்வமுடையவர்களாகவும் ஆசையுடையவர்களாகவும் இருந்தாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இவங்களோட சேர்ந்து காட்டுக்கு போகிறதுக்கு ஆசை பிறந்துட்டுது. இவங்க தன்னுடைய தந்தை இடத்துல போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நாங்கள் அவருக்கு நலவ நாடக்கூடியவர்கள். நாசிஹோன் இன்னா லஹூல நாசிஹோன் என்கிறதுக்கு அந்த கருத்தும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் அவருக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாவல்களை கொடுப்போம் என்ற கருத்தும் உள்ளடங்கப்பட்டு இருக்குது. பந்தத்துவத்தை சுட்டி காட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலையும் அந்த நாசிஹோன் என்கிறத பாவிக்கப்படுது. மேலும் தூய்மையானவர்கள் என்பதற்கும் பாவிக்கப்படுது. நாங்கள் அவருக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டோம் என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த வார்த்தை உள்ளடங்கி இருக்குது. இப்படி பல வார்த்தைகளை சொல்லி வாப்பா இடத்துல அவங்க அர்சில் ஹோமானா கதன் நாளைக்கு அவரை எங்களோட அனுப்பி வைங்க, அர்சில் ஹோமானா கதன் நாளைக்கு அவரை எங்களோட அனுப்பி வைங்க, யர்தா வயல் அப் நாங்கள் நல்ல முறையில் உண்டு பருகி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவரோட விளையாடுவோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாப்போம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விடயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு கன்னி பெண் ஒன்றை திருமணம் முடிக்க வேண்டுச்சு,
அதாவது யுத்தத்தில் இருந்து அவங்க வெளிக்கிளம்பி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவசரமாக போகக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க, எங்கே ஜாபிர் நீங்கள் போக போகிறீங்க சொன்னாங்க. அதே நேரம் அனுமதி கேட்டதாகவும் ஹதீஸில் வந்திருக்குது. சொன்னால் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். ஹசரத் ரசூலா கேட்டாங்க, நீங்கள் முடித்தது யார், கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையா? அந்த நேரம் ஹசரத் ரசூலா இந்த ஒரு வார்த்தை ஒன்று பாவிச்சாங்க. அதையும் இங்கே தஃசீரில் கொண்டு வராங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு விதவைத்தான் முடித்தேன். சொன்னாங்க, ஜாபிர் உங்களுக்கு ஒரு கன்னி பெண்ணை முடிக்க இருந்துச்சு. யுலா இபு வத்துலா இபுஹா வயுலா வயுலா இபுஹா வத்துலா இபுஹா வத்துலா இபுக்கு என்ற அந்த வார்த்தையை பாய்ச்சா. அப்போ இங்கனைக்கும் அந்த எல் அப் லாப் என்ற வார்த்தை வந்திருக்குது. இங்கே தஃசீரில் கொண்டு வராங்க. இது ஷரியத்தில் ஆகுமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டை தான் அல்லாஹ் ரசூல் எல்லா கட்டங்களையும் இந்த எல் அப் லஹிப எல் அப் என்ற வார்த்தையின் மூலமாக பாவிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி ஹசரத் ரசூலுல்லா நீந்தி அவங்க முசாபகா செஞ்சுக்கிறாங்க, நீந்தி போட்டிட்டிருக்கிறாங்க. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ரசூலா நீச்சல் போட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் எல் அப் என்ற வார்த்தைகள் பாவிக்கப்படுறது யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது வீண் விளையாட்டுகளை. ஏனெனில் குர்ஆன்ல இருந்து வழி தவறக்கூடியவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறாங்க. எனவே இங்கே சொல்லப்படுறதெல்லாம் ஆகுமான விளையாடுகள். இதன் ஊடாக அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் அதிகரிக்குமே தவிர மாற மாட்டாது. இப்போ இவங்க பல விதமான முறையில் வார்த்தைகளை கூறி ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஹசரத் யாக்கூப் சொல்கிறாங்க, அடுத்து 13வது ஆயத், கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி, நீங்கள் அவரை அழைத்து கொண்டு போகிறது எனக்கு கவலையை உண்டாக்கும். வ அஹாஃபு ஐ யஅகுலஹு திஅபு, ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன். வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்களுமோ அவரை மறதியாக இருக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் அவரை விட்டு மறதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுறேன், எனக்கு கவலையாக இருக்குது என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு காட்டிலும், ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மலையுச்சியிலையும் இருக்கிறத போல 11 ஓநாய்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தாக்குறத போல இந்த ஓநாய்களுக்கு மத்தியில் அவர் பூமிக்குள்ள மறைந்து அதைட்டும் தப்பிச்சு 3 நாட்களுக்கு பிறகு பூமிக்குள்ளிருந்து வெளிவந்தத போல ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு கண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு காட்டில், ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மலையுச்சியில் இருக்கிறத போல 11 ஓநாய்கள் வந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தாக்குறத போல இந்த ஓநாய்களுக்கு மத்தியில் பூமிக்குள்ள மறைஞ்சி அந்த ஓநாய்களை விட்டு தப்பிச்சு 3 நாட்களுக்கு பிறகு பூமியில இருந்து வெளிவந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிக்கிறது மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க. இந்த கனவை கண்டதிலிருந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காட்டுக்கு அனுப்புறது இல்லை, அவங்கள விட்டும் பிரிகிறது இல்லை என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதி எடுத்துக்கொண்டாங்க. எப்பொழுதும் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தன்னோட வைத்து கொண்டு இருப்பாங்க. இந்த வழக்கத்தை நல்ல முறையில் அவதானிச்சாங்க ஏனைய சகோதரர்கள். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் செல்வதற்குண்டான அனுமதி கொடுக்கல என்றாலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அலட்டலின் மூலமாகவும் இந்த பிள்ளைகள் சகோதரர்கள் எல்லாம் அலட்டி அவரை அழைத்து கொண்டு போகிறதுக்கு அனுமதி கேட்டதன் காரணமாகவும் அவங்க அந்த விஷயத்துக்கு இணக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் யூசுஃபை கூட்டி கொண்டு போயிட்டு மறதியில் இருப்பீங்க, இறுதியில் அவர் ஓனாய் சாப்பிடும் என்று எனக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது என்று சொன்னதற்கு காலு அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஏனைய மக்கள் சொல்கிறாங்க, லஇன் அக்கலஹு ذئب, அவரை ஓனாய் சாப்பிட்டால்
வநஹ்னு உஸ்பா, நாங்களுமோ ரொம்ப பலசாலிகளாக இறக்கும் நிலைமையில் ஓநாய் சாப்பிட்டால் இன்னா இதல்ல ஹாசிரோன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று உறுதியாகவே சொல்றாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அந்த அரபுடைய இலக்கணத்தை நான் கவனிச்சிட்டால் காலு ல இன், இன்ல லன் நுழைஞ்சிருக்கலாம் தாக்கீத், இதுவும் உறுதி. அதே நேரம் நஹ்னு உஸ்பா என்று சொல்லி நாங்கள் ரொம்ப பலமான ஒரு கூட்டம். அதன் பின்னால் இன்னா, நிச்சயமாக நாங்கள் இதல்ல ஹாசிரும், அந்த இன்னவுடைய ஹபர்லையும் லாம் நுழைஞ்சு தாக்கீத் பண்ணிருக்குது, உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படியாக இவங்க அந்த அளவுக்கு யூசுஃபின் மீது கொண்ட பொறாமையை தீர்க்கிறதுக்கு உறுதியாகவே இருக்கிறார். பொதுவாக இந்த சகோதரர்களுக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய மகன்மார்களுக்கு தெரியாது ஓநாய் மனிதனை தின்னும்ங்கிறது. வாப்பா இதை மகன்மாருக்கு கூறிய பின்னால தான் அவங்க சூழ்ச்சி செய்யறதுக்கு வழியையும் தெரிஞ்சு கொண்டாங்க. எப்ப லைன் அக்கலஹு திபு என்று அவர் அந்த வார்த்தையை பாவிச்சாரோ அப்பொழுது தான் அந்த பிள்ளைகள் சூழ்ச்சி செய்யறதுக்கும் வழியை தெரிஞ்சு கொண்டாங்க. சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என் உள்ளம் ஒரு விஷயத்தை குறித்து என்னிடம் அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்குது, நான் அந்த விஷயத்தில் சோதிக்கப்படுவேன் என்று பயப்படுறேன் என்றெல்லாம் ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வார்த்தையினால் சொன்னதை போல இருக்கிறது இந்த விஷயம் என்று ஹதீஸ்லையும் விளக்கங்கள்லையும் கூறப்பட்டிருக்கிறது. அழைத்து கொண்டு போறாங்க. ஃபலம்மா ஸஹபு பிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் அழைத்து கொண்டு போன நேரம் வ அஜ்மஉ, அவர்கள் ஆலோசனை செய்து முடிவெடுத்தாங்க, ஐ யஜ்அலூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி, அவரை ஒரு ஆழமான கிணத்திலே போட்டு விடுவோம். வ அவ்ஹைனா இலைஹி, அவரை ஆழமான கிணத்துல போட்ட நேரம் நாங்கள் யூசுஃபுக்கு வஹி அறிவித்தோம். சொல்றாங்க 7 வயசுல, பல கருத்துக்குது 17, 18 என்று 3 கருத்து வந்திக்குது, 10 வயது என்றும் வந்திக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுபுவத்தை கொடுத்துட்டான். இதனால தான் இங்க வ அவ்ஹைனா இலைஹி, அந்த யூசுஃபுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். 40 வயதுல தான் அதிகமான நபிமார்களுக்கு நுபுவத் கிடைத்தது. என்றாலும் 40வது வயதுல தான் கிடைக்க வேண்டும் என்ற ஷர்த் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்படி பல நபிமார்களுக்கு சிறு வயதிலேயே அந்த நுபுவத்தை கொடுத்துட்டான். இந்த அடிப்படையில் அவங்க மஷூரா முடிவு செஞ்சு கிணத்துலத்துக்கு போடுறாங்க. அந்த நேரம் அவ்ஹைனா இலைஹி, நாங்கள் அவருக்கு வஹி அறிவித்தோம், லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா, இவங்க செய்யக்கூடிய இந்த மோசமான செயலை பற்றி நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம். வஹும் லா யஷ்உரூன், அவர்களுமோ அதனை பற்றி உணராத நிலைமையில். இது ஏன் சொல்லப்படுதுண்டா, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல பஞ்ச நிவாரணம் தேடி இந்த சகோதரர்கள் வராங்க. அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கிணற்றில் போற்ற விடயங்கள் அவங்க யூசுப் என்கிறத காட்டி கொள்ளாம பல விஷயங்களை சொல்றாங்க. அது பின்னுக்கால வரும். அந்த நேரம் தான் அவங்க கேட்குறாங்க, காலு அந்த யூசுப், நீங்க யூசுஃபா? அவன் சொல்றாரு, நான் யூசுப் தான். வஹாதா அஹி கது மன்னல்லாஹு அலைனா, இது புன்யாமின் என்னுடைய சகோதரர், அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்துவிட்டான் என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த நேரமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிணத்துல போட்ட நேரமே வஹீன் மூலமாக அறிவிக்கிறான். வஹைனா இலைஹி லதுனப்பி அன்னஹும், நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு பி அம்ரிஹிம் ஹாதா, உங்களை இந்த கிணத்துல போட்ட விஷயத்தை நிச்சயமாக அறிவிப்போம். அவர்களுமோ அதை பற்றி உணராது இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள
அனுமதிச்சிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா எனக்கு பயமாக இருக்குது என்று சொன்ன நேரத்தில் எங்களோட ஷம்ஊன் இருக்கிறாரு, வாப்பா உங்களோட மகன் ஷம்ஊன் எங்களோட இருக்கிறாரு, அவர் சத்தமிட்டா கர்ப்பம் கூட கலங்கி போயிடுமா. அதாவது கர்ப்பம் உள்ள பெண் ஒருத்தி இடத்திலிருந்து அவர் சத்தம் போட்டால் அவருடைய அந்த பெண்ணுடைய கற்பம் கூட கலங்கிவிடும். எங்களில் யஹூதா இருக்கிறாரு, அவருக்கு கோபம் வந்தா புலி, கரடி, ஓநாய் இப்படியான மிருகங்களை கையில் பிடிச்சி ரெண்டாக பொழந்துடுவார். இப்படியான பலசாலிகள் எல்லாம் எங்களோட இருக்கிற நேரம் அவரை ஓநாய் பிடிச்சி தின்ன இயலுமா என்று சொல்லி கேட்டு இப்படியான வார்த்தைகள்லாம் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா இடத்துல இருந்து அவங்க எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இப்போ இவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துட்டுது. தைரியம் அடைஞ்சி அடுத்த நாள் அனுப்பி வைக்கிறதாக சொன்னாங்க. மறுதினம் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இரக்கமான புல்ல அவங்கள குளிக்க வச்சாங்க, குளிப்பாட்டினாங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறுக்க கொண்டு போன நேரம் ஒரு ஆட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து அனுப்பினான். அந்த ஆட்டு அறுக்கக்கூடிய நேரத்தில் ரத்தத்தை பிடிச்சு கொள்றதுக்கு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. சொர்க்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த ரத்தம் கீழே விழாமல் அறுக்கப்படக்கூடிய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்தாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த பாத்திரத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குளிக்க வச்சாங்க. ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்திருந்த எண்ணெயில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தலைமுடிகளுக்கு எண்ணெய் பூசினாங்க. கண்ணில் சுர்மாவும் இட்டு தயார் செய்கிறாங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ரூதுடைய நெருப்பில் தூக்கி போடப்பட்ட நேரம் அவங்களோட ஆடைகள் கலட்டப்பட்டிருந்துச்சு. ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் அந்த ஒரு கமிசையை கொண்டு வந்து அதை அணிவிச்சாங்க. இந்த சட்டை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இருந்துச்சு. பிறகு ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இந்த சட்டை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அணிவித்து தான் இந்த பயணத்துக்கு அனுப்பப்படுது. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான துஆவை கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த துஆவையும் எழுதி கழுத்தில் கட்டி ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நல்ல முறையில் அலங்கரித்து அவங்க ஒப்படைச்சாங்க. அவங்க அழைச்சி கொண்டு போகிறாங்க. கன்ஆன் என்ற நகரத்துடைய வாசல் வரைக்கும் வந்து வழியும் அனுப்பி வச்சாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எல்லா சகோதரர்களும் மாறி மாறி தோளில் மீது தூக்கி கொண்டு போனாங்க. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. கண்ணுக்கு மறையும் வரைக்கும் இந்த முறையில் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கண்ணுக்கு மறைஞ்சதன் பின்னால் அவங்கள கீழே போட்டு உனக்கு சுஜூத் செய்வதாக கண்ட அந்த பொய் கனவுல 11 நட்சத்திரங்களும் இப்போ எங்கே, இப்போ அவைகள் வந்து உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி பயங்கரமான அடி அடிக்க ஆரம்பித்தான். சகோதரர்களுடைய அடி தாங்க இயலாமல் அவர் ஒருத்தரிடத்தில் வந்து சொல்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க. அந்த யாரிடத்துல காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னாரோ அந்த சகோதரரையும் சேர்ந்து அவர் அடிப்பா. இப்படி ஆள் மாறி மாறி ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடுமையாக அடி போட்டாங்க. இவங்களில் அந்த ரூபில் என்கிறவன் இவரை கீழே தள்ளி அவருடைய நெஞ்சின் மீது உட்கார்ந்து அவரை கொல்லவும் விரும்பினான். அந்த நேரம் தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏனைய சகோதரர்களை விடவும் அவருக்கு கொஞ்சமாவது இரக்கமுள்ள யஹூதா என்பவரை அழைச்சி சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலாவை பயந்துக்கோ, எனக்கு என்ன கொல்ல விரும்புகிறவங்களுக்கு இடையில நீ குறுக்காக இரு, அவங்கள தடுத்துடு, என்னை காப்பாற்று என்று சொன்னாங்க.
இந்த வார்த்தைகளை கேட்டு யஹூதாக்கு இரக்கம் வந்துச்சு. அவர் ஏனைய சகோதரர்களை தடுத்து, நீங்கள் அவரை கொல்றது இல்லை என்று எனக்கு வாக்குறுதி அளிச்சிங்க தானே, எல்லோரும் கொலை செய்வதை பார்க்கிலும் நல்ல காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவரை கிணத்துல போடுங்க என்று சொன்ன நேரம் அவங்க இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டாங்க. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் வஅஜ்மஉ அய்யஜஅலுஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி, அவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு அவரை அந்த ஆழமான கிணத்துல போட்டுட்டாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வீட்டுக்கு 3 மைல் தூரத்தில் உர்துன் நதிக்கரையில் கன்ஆன் நகருக்கு, உர்துன்டா எங்களுக்கு தெரியும் ஜோர்டான், அந்த ஜோர்டானுடைய நதிக்கரையில் கன்ஆன் நகரம், அது 3 மைல்களுக்கு அப்பால் இருக்குது. அங்கே ஷத்தாத் தோண்டிய ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும் ஷத்தாத் என்கிறவன் சொர்க்கத்தை துனியாவில் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சான். அதில் அவன் தோல்வி அடைந்தான். எல்லா விதமான துனியாவில் இருக்கக்கூடிய அழகு அலங்கார பொருட்கள், மாணிக்கங்கள், வைரங்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து கட்டினான். இறுதியில் அதற்குள்ளே கூட போக முடியல, அவனுக்கு மௌத்து சம்பவித்தது. ஷத்தாத் புலியுடைய பால் குடித்து வளர்ந்தவன். அவனுடைய சம்பவம் ஏற்கனவே நாங்கள் ஜுசு அம்மா படிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம். இந்த ஷத்தாத் தோண்டிய கிணறு ஒன்று அந்த இருந்துச்சு. அதனுடைய மேல் பக்கம், அதனுடைய வாய்ப்பக்கம் கொஞ்சம் நெரோவாக குறுகலாக இருந்துச்சு. அதனுடைய உள்பக்கம் ரொம்ப வாஸ்டாக விஷாலமாக இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு அருகில் அவரை கொண்டு வந்து ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி அவருடைய இடுப்புல ஒரு கயிறை கட்டி அவரை கிணத்துல இறக்கினாங்க. அந்த நேரம் அவர் பலமாக அந்த சகோதரர்கள் இறக்கக்கூடியவர்களுடைய ஆடையை பற்றி பிடிச்சு கொண்டாரு. என்றாலும் அவரோட கையை விடுவிச்சு அவரை கிணத்துக்குள்ள இறக்கினாங்க. பாதி கிணத்துக்குள்ள போன பின்னால அவங்க கயிற்றையும் அப்படியே துண்டிச்சிட்டாங்க. அந்த கிணத்துல தண்ணீர் இருந்துச்சு. அந்த தண்ணீரில் அவர் விழுந்ததுனால அவர் அடிபடாமல் பாதுகாக்கப்பட்டார். ஒரு ரிவாயத்தில் அவர் நீந்தி போயிட்டு ஒரு ஓரத்தில் ஒரு கட்பாறையில் ஒதுங்கி கொண்டார் என்றெல்லாம் வந்து இருக்குது. அந்த கல் மீது நின்று கொண்டு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் மௌத்தா போயிட்டாரா இல்லையா என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்க அந்த கிணற்றுல மேலே இருந்து கொண்டு அவரை யூசுப் யூசுப் என்று பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க இறக்கப்பட்டுட்டாங்க, அதனால தான் என்ன அவங்க அழைக்கிறாங்க என்று சொல்லி நினைச்சு இவர் அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொன்னார். அவர் மௌத்தாக இல்லை என்கிறத உணர்ந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து போடுறதுக்கு அவங்க விரும்பினாங்க. ஆனால் யஹூதா அப்படி செய்ய வானம் என்று சொல்லி தடுத்தாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, இந்த சம்பவம் பின் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சத்தம் சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து கொண்டிருந்த ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்குது. அல்லாஹ் அழைக்கிறான், ஜிப்ரீல் என்ற அடிமையை காணித்துக்கோங்க. அந்த ரிவாயத்தின் படிக்கு கயிறு அருந்து கிணற்றுக்குள்ள விழுவதற்குள்ளா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே வந்துட்டாங்க. அவரை கிணத்துல மூளையில் இருந்த ஒரு பாறையில் கல்லின் மீது உட்கார வச்சாங்க. எப்படி தஃப்சீர் காஷிஃப் என்ற தஃப்சீரில் பதிவாக்கப்பட்டிருக்குது. சுவர்க்கத்து உணவு பானங்கள் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க அதனை சாப்பிட்டாங்க என்றும் ரிவாயத்துகளில் சொல்லப்படுது. சுவர்க்கத்துடைய பட்டு சட்டி ஒன்றை அவங்க அணிஞ்சு கொண்டாங்க. அந்த கிணறு தண்ணீர் பற்றியும் தஃப்சீரில் சொல்கிறாங்க, அது ஆரம்பத்தில் உப்பு ருசியாக இருந்துச்சு. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விழுந்ததுக்கு பின்னால் அந்த உப்பு தண்ணி மாறி நல்ல தண்ணியாக ஆயிட்டுது.
அதைத்தான் அவங்க 3 நாள் வரைக்கும் குடிச்சு கொண்டு அவங்களுடைய பசியை நீக்கி கொண்டிருந்தாங்க என்றெல்லாம் ரிவாயத்துகள், இது ஆதாரபூர்வமான ரிவாயத்துகள் சொல்லப்பட்டுச்சு. இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துல விழுந்ததன் பின்னால அவங்க எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாங்க என்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னதை போல 10, 12, 7, 17, 18 என்றெல்லாம் ரிவாயத்துகளில் பதிவாக்கப்பட்டிருக்குது. கிணத்துல இருந்து பூச்சிகள் தடமாறிச்சு, ஒன்று கொண்டு சொல்லி கொண்டுச்சு, பேசி கொண்டுச்சு, எங்களுக்கு பக்கத்தில் நபிமார்கள் ஒருவர் வந்திருக்கிறாரு, அதனால் நீங்கள் ஒருத்தரும் வெளியேறக்கூடாது, ஏனெனில் அவர் பயந்துடுவார் என்று பேசிக்கொண்டு. ஆனால் பாம்பு மட்டும் வெளியே வந்துச்சு. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சத்தம் போட்டாங்க. இந்த சத்தத்தால் அந்த பாம்பு அப்படியே சேவ்ட் ஆயிட்டுது. அதனால்தான் பாம்புகளுக்கு காது கேட்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனால தான் ஜின்கள் வந்திருக்குதா பாம்பு வந்திருக்கிறதா என்று அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் அந்த பாம்போட பேசுங்க. போய்விடு என்று சொன்னால் ஜின்னாக இருந்தால் போயிட்டுடும், பாம்பாக இருந்தால் போக மாட்டாது. ஏன் காது கேட்குது இல்லை? பாம்பாக இருந்தால் அடிக்கலாம், ஜின்னாக இருந்தால் அது அடித்து சில சந்தர்ப்பங்களில் தப்பிட்டால் மீண்டும் அது எங்களை வைரம் வைத்து தாக்கும் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள். எனவே பாம்பு செவிடாகிறதுக்கு காரணம் அதுதான். அதுடைய வம்சத்தில் வரக்கூடிய எல்லா பாம்புகளும் அவ்வாறே காது கேட்காத செவிடான பாம்புகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துக்குள்ள போட்ட நேரம் யா ஷாஹித் கைரு காயிப், யா ஷாஹித் கைர காயிப் என்று அல்லாஹ் அழைக்கிறான். வயா கரீப் கைர பஈத், வயா காலிப் கைர மக்லூப், இஜல்லி மின் அம்ரி ஃபரஜன் வ மஹ்ரஜா என்ற இந்த துவாவை கிணத்துல இருந்து அவங்க ஓதுறாங்க. அல்லாவை அழைக்கிறாங்க. மறைவாக இல்லாமல் முன்னுக்கு இருக்கிறவனே, யஷாஹித் கைர காயிப், மறைவாக இல்லாமல் முன்னுக்கு இருக்கிறவனே, வயா கரீப் கைர பஈத், தூரத்தில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவனே, வயா காலிப் கைர மக்லூப், எந்த காரணத்தை கொண்டும் வீழ்த்தப்படாமல் மிகைப்படுப்பவனே, இஜல்லி மின் அம்ரி ஃபரஜன் வ மஹ்ரஜா என்ற விஷயத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு விமோசனத்தை ஏற்படுத்து என்று துவா கேட்குறான். அவர் 3 நாளைக்கு பிறகு அந்த கிணத்துல இருந்து வெளியேற்றப்படுகிறாரு. அதாவது பிரயாண கூட்டம் வந்து அவங்க தண்ணீர் தேடி வாளியை போடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி வாளியில் வைக்கிறாங்க. அந்த விஷயமெல்லாம் பின்னால் வரும். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்படுகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இப்படியான ஒரு துவா கற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்டாங்க என்றும் ரிவாயத்தில் வந்துகிறது. அல்லாஹும்ம யா காஷிஃப குல்லி குர்பத்தின் வயா முஜீப குல்லி தாவத்தின் வயா ஜாபிர குல்லி கசீரின் வயா முசையிர குல்ல அசீரின் வயா சாஹிப குல்லி கரீபின் வயா முனிச குல்லி வஹீதின் யா லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக அஸ்அலுக அன் தஜஅலலி ஃபரஜன் வ மஹ்ரஜன் وأن تقذف حبك في قلبي حتى لا يكون لي هم ولا ذكر غيرك وأن تحفظني وترحمني يا أرحم الراحمين. இந்த துஆவுடைய கருத்தின் சுருக்கத்தை சொல்றேன். எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்கிறவனே, ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் சொல்றவனே, ஒவ்வொரு உடைந்த இதயங்களையும் ஒன்று சேர்ப்பவனே, ஒவ்வொரு கஷ்டத்தையும் லேசாக்கிறவனே, நாதியற்றவர்களுடைய நண்பனே, தனித்து இருப்பவர்களுக்கு மருதளிப்பவனே,
அதாவது தனித்து இருப்பவர்களுக்கு உற்சாகம் அளிப்பவனே, நீ தூயவன், உன்னை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது, வேறு தெய்வம் இல்லை, எனக்கு நீ விமோசனத்தை, எனக்கு நீ சந்தோஷத்தை ஏற்படுத்து, என் கவலையை இல்லாமலாக்கு, என் உள்ளத்தில் ஓண்ட விருப்பத்தை ஏற்படுத்து, உன்னுடைய பிரியத்தை ஏற்படுத்து, உன்னை தவிர எந்த ஒரு ஞாபகத்தையும் எனக்கு ஏற்படுத்தாது, என்னை காப்பாற்றுறது, எனக்கு கிருபை செய்கிறது எல்லாம் நீதான், அதனை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். கிருபையாளர்களுக்கெல்லாம் யா அர்ஹமர் ராஹிமீன், அதிக கிருபையாளனே என்ற இந்த துவாவை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. சிரமங்களில், பிரச்சனைகளில், மனநோவுகளில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த துவாவை ஓதுறது அதன் காரணமாக மகிழ்ச்சி ஏற்படுவதும் காரணமாக இருக்குது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்தில் போட்டப்பட்ட நேரம் அல்லாஹ் தாலா அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹ் அவர் அழைக்கிறார். மலக்குகள் இதனை கேட்டு, அல்லாஹ் கிணற்றில் ஒரு நல்ல அழகான சத்தம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நீ கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தா என்று சொல்லி அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டான். இந்த அடிப்படையில் அந்த மலாய்க்காமார்களும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதக்கூடிய துவாவை கேட்டாங்க என்றும் ரிவாயத்தில் வந்திக்குது. அவங்கள கிணத்துல போட்ட நேரம் அல்லாஹ் வஅவ்ஹைனா இலை, நாங்கள் அவருக்கு வஹி அறிவித்தோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். இங்கே நபி பதவியை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிற வஹித்தான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 12 அல்லது 18 வயசில் அவங்களுடைய சகோதரர்களால் கிணத்துல போடப்பட்டாங்க என்றும் வேறு பல ரிவாயத்துகளும் வந்திருக்குது. எனவே இங்கே வயதுடைய விடயத்தில் வேற்றுமை இருக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது. ஆரம்பத்தில் வந்த ரிவாயத்துகளில் ஒரு மாதிரியும் இங்கே வந்த ரிவாயத்துகள்லையும் ஒரு மாதிரியும் இருக்குது. எனவே அதிகமாக ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்ததும் 17, 18 என்ற வயதுகள் கூடுதலாக வந்திருக்குது. இந்த ரிவாயத்திலும் அதே தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள ஏலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 17 அல்லது 18 வயசில் தான் நுபுவத் கிடைத்தது என்று. எனவே பலவிதமான துன்பங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆளாகிறாங்க. துன்பங்களுக்கு பின்னால அல்லாஹ் பெரும் அந்தஸ்துகளை கொடுக்கிறான். அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் சோதிப்பான். பலவிதமான கஷ்டங்களின் கசப்புகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுத்து கொண்டாங்க. அதிகமாக அல்லாஹ் இடத்துல மீளக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வை தவிர ஏனைய கவலைகளை எதுவுமே உள்ளத்தில் வரக்கூடாது என்பது தான் அவங்களுடைய முழு நோக்கமாகவும் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இறுதியில் 12 வருட காலம் சிறை தண்டனையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்துச்சு. காரணம், இப்படியான விரும்பத்தக்க நுபுவத் என்ற அந்தஸ்து லேசில் கிடைக்கிறது இல்லை. பல சோதனைகளுக்கு பின்னால் தான் கிடைக்கும். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சோதிக்கப்பட்டாங்க என்று எங்களுக்கு தெரியும். ஊதித்து ஃபில்லா மாலம் யுப்த அஹத், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் சோதிக்கப்பட்டவாறு வேற யாரும் சோதிக்கப்படவில்லை என்றெல்லாம் சொன்னார். 12 வருஷ காலம் சிறைச்சாலையில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இது ஹல்வத் என்ற தனிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 வருஷ காலமாக ரிசாலத் கொடுக்கப்படுறதுக்கு, அதாவது ரசூலாக ஆக்கப்படுறதுக்கு ஒரு பயிற்சியாக ஆக்கிறான். முஜாஹதா என்ற உழைப்பை அவங்களிடத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏன் தாவத் கொடுக்கறதுக்கு முஜாஹதா தேவை. அந்த உழைப்பை அவங்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். இப்படி பரிபூர்ணமான தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு ஏற்படுறதுக்காக வேண்டி அவங்கள பிறந்த நாட்டிலிருந்து கூட வெளியேற்றான். அதிகமான நபிமார்கள் வெளியேற்றப்பட்டாங்க. ஒரு தடவை ஒரு ஆண்டு உண்டு ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுத்தாங்க. இந்த ஆட்டை அந்த ஆட்டினுடைய தாய்க்கு முன்னால் வச்சு அறுத்தாங்க.
இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளல. இதற்குத்தான் இரத்தத்துக்கு பதிலாக இரத்தத்தை ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பிச்சான். பிரிவுக்கு பதிலாக பிரிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபித்துவம் என்ற பெரிய அந்த கௌரவ பதவியை வகிக்கக்கூடியவங்க இப்படியான ஒரு சின்ன தவறு செய்கிறதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தாய் ஆட்டுக்கு முன்னால அதுடைய உள்ளம் துடிக்க குட்டிய அறுத்தாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது அல்லாஹ்க்கு பிடிக்கல. எப்படி அந்த தாய் ஆட்டுட உள்ளம் வரிந்ததோ துடித்ததோ அதே உணர்த்துறதுக்காக வேண்டித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து பிரித்தான் என்று கிதாபுல எழுதப்பட்டிருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்டை அறுத்தது குத்தம் இல்லை. ஆனாலும் கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறைகளில் அவைகளை நாங்கள் செய்யணும். எங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய விதிமுறைகளில் மார்க்கத்துக்கு புறம்பாக நாங்கள் எதுவும் செய்வோம்டா நாங்களும் சோதிக்கப்படுவோம், சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு விளங்குதில்லை. அது ஆகப்பெரிய சோதனை தான் மார்க்கத்துடைய விடயங்களில் இன்பம் வராமல் இருக்கிறது. அதில் சோம்பல் கொள்கிறது. அதனுடைய இல்முகளின் மீது ஏற்படக்கூடிய சோம்பல், அதனுடைய இபாதத்துகள் மீது ஏற்படக்கூடிய சோம்பல், பாவங்களின் மீது ஆசை, உடம்புடைய சோர்வு, இவைகள் எல்லாமே நாங்கள் மார்க்கத்துக்கு புறம்பான முறையில் எங்களுடைய வாழ்க்கையில் சில இன்பங்களை கூட அமைத்து கொள்வது தான். நல்லவங்க இப்படி செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கடுமையாக சோதிப்பான். இதனால தான் சொல்லப்படுது, சில நல்லோர்களுடைய நல்ல காரியங்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் அதில் ஒரு துளி தவறு கலந்தாலும் சோதிக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பிரித்து சோதித்த காரணம் அதுதான். எனவே தான் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் இஹ்சானை எல்லா விடயத்திலையும் கடைப்பிடிங்க. இஹ்சான் என்ற நல்லுபகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இபாதத்துடைய அம்சம். நீங்கள் இதா கத்தல்தும் ஃபஹ்சினுல் கித்லா, ஒன்றை கொண்டாலும் கூட சீரான முறையில் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளை பேணி அவைகளை கொள்ளுங்க. அதாவது சிலருக்கு கொலை தண்டனைகள் கொடுக்க வேண்டி வரும், அதிலேயும் விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த முறையை கையாளுங்க. வைதா தபஹ்தும் ஃபஹ்சினு திபஹா, நீங்கள் ஒரு குர்பானை செய்கிறதாக இருந்தால் அந்த குர்பானை ரொம்ப அழகிய விதத்தில் செய்யுங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த அழகிய விதம் தவறிச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாயாட்டுக்கு முன்னால் வச்சு அறுத்தாங்க. இதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிச்சான் என்ற விடயங்களும் தஃப்சீர் எழுதப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல விடயங்கள் நாங்கள் அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மோடு இணைந்து வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு தௌஃபீக் செய்வார்.